வெல்கம் டு ரவி ராகங்கள். நமஸ்காரம். அடியேன் ரவி கோவிந்த். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அடியார்களை காப்பதற்காக பல அவதாரங்களை செய்கிறார். அதில் மிக சிறப்பானவை 10 அவதாரங்கள். அதிலும் மிக சிறப்பானவை ஸ்ரீ ராம அவதாரம். மனிதர்களோடு மனிதராக வாழ்ந்து மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களை தானும் அனுபவித்து நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம், ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று வாழ்ந்து காட்டியவன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. விபண்டக முனிவர் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க ராவண சம்ஹாரம் முடித்து வகுலாரண்யம் என்கின்ற இந்த மதுராந்தகத்திலே அன்னை சீதாதேவியோடு கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. வேறு எங்கும் சேவிக்க முடியாத அளவிற்கு அன்னை சீதாதேவியின் திருக்கரத்தை பற்றி கொண்டு மூலவராக நின்று வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பேரருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான் எம்பெருமான். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆலயத்திற்கு 21/8/2025 ஆவணி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்று பக்த கோடிகள், பாகவத உத்தமர்கள், மெய் அடியார்கள், தவசீலர்கள் ஆகிய அனைத்து பேருடைய முன்னிலையிலும் எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆலயத்திற்கு மகா சம்ரோக்ஷணம் என்கின்ற மகா கும்பாபிஷேகம் நடந்தேறியது. இந்த மகா கும்பாபிஷேகத்தை சேவிப்பதற்காக 4 திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி என்று ஆண்டாள் பாடியது போல 8 திசைகளிலும் இருந்து பக்த கோடிகள் எல்லாம் வந்த வண்ணமாக இருந்தார்கள். எம்பெருமானுடைய ஆலயத்தின் மகா சம்ரோக்ஷணத்தை அவ்வளவு ஆனந்தமாக சேவித்தார்கள். எம்பெருமானுடைய ஆலயம் புது பொலிவோடு மிக சிறப்பாக அடியார்களெல்லாம் கண்குளிர சேவிக்கக்கூடிய அளவிலே இருந்தது. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அதே என்று கம்பர் பெருமான் பாடியது போல எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அயோத்தி நகரத்து வீதியிலே நடந்து செல்கின்ற போது அயோத்தி நகரத்து மக்கள் எல்லாம் இந்த தோள்தானே ஜனக மகாராஜாவினுடைய வில்லை வளைக்க சொன்னதற்கு பதிலாக ஒடித்து காட்டியது என்று அந்த தோல் வலிமையை பார்த்தவர்கள் தோளே கண்டார். எம்பெருமானுடைய இந்த திருக்கரங்கள் தானே அன்னை சீதாதேவிக்கு திருமாலை சூட்டி திருமணம் செய்து கொண்டது என்று திருக்கரங்களை பார்த்தவர்கள் திருக்கரத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். திருவடியை பார்த்தவர்கள் இந்த திருவடிதானே பாறையாக கிடந்த ஒரு பெண்ணை கூட பெண்ணாக எழச் செய்தது என்று சொல்லி அவனுடைய திருவடியை பார்த்தவர்கள் திருவடியையே பார்த்து கொண்டிருந்தார்களாம். அது மாதிரியாக இன்று நடந்த மகா சம்ரோக்ஷணத்தை கோபுர தரிசனத்தை பார்த்தவர்கள் கோபுர தரிசனத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கர்ப்ப கிரகத்தை பார்த்தவர்கள் கர்ப்ப கிரகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கடம் புறப்பாடை பார்த்தவர்கள் கடம் புறப்பாடையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நாதஸ்வர இன்னிசையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நாதஸ்வர இன்னிசையையே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மற்றும் உள்ள அடியார்கள் எல்லாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் என்று ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருநாமத்தை சதா சர்வகாலமும் ஜபித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான சூழலிலே எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆலய மகா சம்ரோக்ஷணம் மிக சிறப்பாக நடந்தேறியது. இதை ரவியின் ராகங்கள் என்கின்ற அடியேனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அனைத்து பக்தர்களும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அன்னை சீதாதேவியினுடைய பேரருளை பெற்றுய வேண்டும் என்கின்ற ஆசையினாலே வெளியிடுகின்றேன். நன்றி.